பார்த்தீங்கன்னா 48,000 கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். முன் அனுபவம் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் ஓகே தான் போட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 20/2/2025க்குள்ளே விண்ணப்பிச்சிடணும்னு கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த வீடியோக்கான முழு தகவல்களை வீடியோக்குள்ளே ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு இந்த வேலை எங்கேருந்து விட்டுருக்காங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து விட்டுருக்காங்க. என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆஃபீஸருக்கான போஸ்டிங் தாங்க விட்டுருக்காங்க. மொத்தம் காலி பணியிடங்கள் வந்து 1000 கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆன்லைன் ப்ராசஸ் தான். இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 20/2/2025க்குள்ளே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிடணும். உங்களுக்கான ஜாப் போஸ்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே தான் எங்கே வேணாலும் இருக்கலாம். மொத்தம் 1000 வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 1000 வேக்கன்சி வந்து கேஸ்ட் வைஸ் வந்து எத்தனை காலி பணியிடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ எஸ்சி கேட்டகரியில் வரவங்களுக்கு மொத்தம் 150 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரியில் வரவங்களுக்கு 75 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் வரவங்களுக்கு மொத்தம் 270 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸில் வரவங்களுக்கு மொத்தம் 100 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது பொது பிரிவு, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு மொத்தம் 405 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 1000 வேக்கன்சி வந்துடுச்சு. அப்புறம் இந்த வேலைக்கான தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் ஏதேனும் ஒரு துறையில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு காலேஜ்லேயோ இல்லை யூனிவர்சிட்டிலேயோ ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்புறம் இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30/11/2024 அன்று 20 வயது முதல் 30 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் இருந்தீங்க 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே ஓபிசி கேட்டகரியில் வரவங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், பொது பிரிவில் வரவங்களுக்கு பொது பிரிவு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கணினி வழி தேர்வும் நேர்முக தேர்வும் அடிப்படையில் தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. தேர்வு முறையில் வந்து கணினி வழி தேர்வில் மொத்தம் 150 மதிப்பெண்களுக்கு நடைபெறும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வங்கி, பொருளாதார, கணினி ஆகிய பகுதிகளிலிருந்து 120 வினாக்கள் கேட்கப்படும். மேலும் 30 மதிப்பெண்களுக்கு கட்டுரை வடிவிலான கேள்வி இடம்பெறும். இதற்கான கால அளவு 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 20/2/2025க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சிடணும். இந்த வேலைக்கு விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா பொது பிரிவினரில் வரவங்களுக்கு ரூபாய் 750 விண்ணப்ப கட்டணமாக செலுத்தப்பட வேண்டும். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரவங்களும் அப்புறம் பெண்கள் மற்றும் நாளிய பிரிவினருக்கு 150 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான லிங்க்கும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க ஒன்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.